ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனல் அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வைக்கோங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 1 மீட்டர் லைனிங் கிளாத் நீட்டாக எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் சைடு அந்த பக்கமும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமும் இருக்குது. இதுதான் அளவு ப்ளவுஸு. இதை வச்சு தான் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் சைடு கட் பண்ணுறது கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் பிசுறாக இருக்கும். அதை வந்து நேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு பிஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சு கேப் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்ருங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாருங்கள், ப்ளவுஸோட பேக் நெக் இறக்க எவ்வளோ இருக்கும் பாருங்கள். கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கில் இருந்து 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து 1/4 இன்ச்சு தையலுக்காக வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் இந்த இடத்துல இருக்குது. இதில் இருந்து ப்ளவுஸோட லென்த்தை அளந்துக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸோட லென்த்து 14 இருக்குது இன்ச்சு. பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து 17 வச்சுட்டு 6 இன்ச்சு தையலுக்காக வச்சுக்கோங்க. இந்த 2 மார்க்லையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பிடிச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஆம்கோல் சைடும் டபுளாக கரெக்டாக மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் இந்த தையல் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கட்டிங் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பின் வந்து அவசியமாக நீங்கள் போட்டே ஆகணும். இல்லாட்டா வந்து துணி வந்து அங்கிட்டு நகலுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பின் பண்ணி விட்டிங்கன்னா அங்கே இருந்து நகலாது. பாருங்கள், ஷோல்டரையும் கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், பின் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கீழ் பக்கம் ஃபோல்டிங் மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல கரெக்டாக ப்ளவுஸ் எடுத்து வச்சுருங்க. வச்சாச்சு. பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்ட்ரு ரெடி அளவு மார்க் பண்ணி விட்டுருங்க. இது ரெடி அளவு. அதிலிருந்து தையலுக்காக இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சு, சரிங்களா, மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இந்த முக்கில் இது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இடுப்பு பக்கமும் கரெக்டாக இருக்கணும். 2 பக்கமும் பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு மார்பு சுற்றுலாக மார்க் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் முடியுத இடம் இந்த இருக்குது. பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு நேரம் மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு மேல் பக்கம் மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், டாட் மார்க் பண்ணி விட்டுடலாம். டாட்டோட லென்த்தையும் மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மார்க்லாம் அடுத்து நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணலாம். கழுத்து எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 3 இன்ச்சு இருக்குது. அதே 3 இன்ச்சு அகலத்தை கீழே பக்கம் வச்சுருங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஷோல்டர் அகலம் 6 இன்ச்சு இருக்குது. அதே 6 இன்ச்சு அகலத்தை இந்த பக்கம் வச்சிடலாம். மார்பு சுற்றில் இருக்கும் பாருங்கள், 9.5 ஒரு பாயிண்ட் கம்மி இருக்குது. அந்த 9.5 ஒரு பாயிண்ட் கம்மியும் இந்த பக்கம் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மார்க்கெலாம் ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இது இந்த மார்க்கும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா துணிக்காக அந்த ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்கத்தையும் இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மார்க்குக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இதான் நமக்கு ஆம்கோல் இறக்கம். அடுத்து பாருங்கள், டாட் மார்க்கையும் மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, சரிங்களா. மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கழுத்து வந்து ரவுண்டு கழுத்து தான், அதனால் இந்த ஃப்ரெஞ்சுக்கை வடித்து வளைவு ட்ராப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், வளைவு ட்ராப் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரி ஆம்கோல் சைடும் வளைவு ட்ராப் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்கள் ஆம்கோல் சைடு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு கட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் பேக் நெக் இறக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பேக் பீஸ் கழிச்சிட்டோம். இந்த ஷோல்டர் அகலம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இன்னொரு தடவை அளவு வச்சு செக் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த பக்கம் 1/4 இன்ச்சும் இந்த பக்கம் கரெக்டாக தையல் பிடிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் பண்ணிட்டுருங்க. பாருங்கள் பேக் சைடு வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணது பாருங்கள் பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அது அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்குது. இந்த ஃபோல்டிங்கை இந்த மாதிரி 4ஆக மடிச்சிருங்க. பாருங்கள் மடிச்சுட்டு விரல் வச்சு நல்லா நீவி விட்டுக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸு. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாருங்கள் அளவு ப்ளவுஸோட பாருங்கள். இது வந்து ஸ்லீவோட பேக் சைடு. சரிங்களா? ஸ்லீவோட பேக் சைடு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கோட்டுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவோட ரவுண்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் கரெக்டாக இந்த மார்க்லேருந்து வச்சுட்டு ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேரம் வச்சுட்டு இதையும் இந்த நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு நேரம் மார்க் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல முடியுது. சரிங்களா? ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஸ்லீவ் முடியுது. இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட் இங்கே இருக்குது. அதை நேராக அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு மார்க்கு. அதில் வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள் ஸ்கேல் வச்சு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அடுத்து நம்ம பாருங்கள் ஆம்கோலில் வந்து ஸ்லீவ் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா துணிக்காக அந்த ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு கிராஸ் மார்க் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டு மார்க் பண்ணி விட்டுடலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் பண்ணி விட்டுருங்க. ஆம்கோலில் ஒரு இந்த மார்க்கில் ஒரு சிசர் மார்க் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சிசர் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஸ்லீவ் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. இதுதான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். இதோட ஆம்கோல் ரவுண்டை வச்சு தான் நம்ம பேக் சைடோட ஆம்கோல் ரவுண்டை சரி பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள் கரெக்டாக இந்த சிசர் மார்க்குக்கு நேராக இந்த மார்க்கை வச்சுட்டு அளந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கானே. பாருங்கள் நமக்கு ஒரு 1 இன்ச்சு கிட்ட கரெக்டாக கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம் அப்படியே தான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக வச்சு வந்து பார்க்க இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்கள் எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லை. இப்போ வந்து நம்ம பேக் சைடும் ஸ்லீவும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ஜாக்கெட் வந்து இது பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்கா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நேர் கட்டிங்கு. பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருங்க நேருக்கு ஸ்ட்ரைட்டாக. ஃபஸ்ட்டு நாம் பாருங்கள் இதுதான் பேக் சைடு. அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிடலாம். பேக் ஒட்டி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கழுத்தில் பாருங்கள் அதே மாதிரி கழுத்தை ஒட்டி
ஒரு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், மார்க் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி கீழ் பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ப்ளவுஸோட உயரத்தை இந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருங்க. இதுதான் ப்ளவுஸோட லென்த்து. சரிங்களா? இப்போ நம்ம பேக் பீஸை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம், அதே மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுருப்போம், அதே மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணிக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம், அதே மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த சிசர் மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்பக்கமாக ஏன் மார்க் பண்ணணும்னா, இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு டாட் வரும். இந்த டாட்டு பிடிச்சோன்னா இந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கம்மியாகும். அதுக்காக தான் இந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டை இந்த மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஆம்கோல் நடு சென்டருக்கு பாருங்களா, அதை இந்த கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுட்டு ஃப்ரெண்டை வந்து அளந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரெண்டு ரெடி அளவு இந்த இடத்துல இருக்குது, தையலுக்காக இந்த அளவு. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பேக்கும் ஃப்ரெண்டும் ஒன்று போல் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இது வந்து ரெடி அளவு. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இதில் ரெடி அளவு, இது வந்து இது ரெடி அளவு. சரிங்களா? இது தையலுக்காக, இது தையலுக்காக. சரிங்களா? இப்போ இது வந்து இந்த முக்கு தான் இதில் ரெடி அளவு. சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது. ஸ்லீவை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை இந்த ரெடி அளவில் முக்கில் கரெக்டாக வைங்க. வச்சுட்டு இந்த லைனில் ரெடி அளவு பாருங்கள், இது வந்து வீப்பட்டி கட்டுறது. கரெக்டாக இந்த வீப்பட்டி கட்டுற இந்த இடத்துல ரெடி அளவு எங்கே வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், ரெடி அளவு கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல வருது. இதில் மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து தையலுக்காக 1/4 இன்ச்சு மேல் பக்கம் மார்க் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இப்போ இதுதான் இந்த இடத்துல ரெடி அளவு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து இந்த தையலாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேயும் இதுக்கும் வளைவு ட்ரா பண்ணிட்டுலாம். பாருங்கள், வளைவு வரைஞ்சாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக இதோட ரெடி அளவில் வைக்கலாம். பாருங்கள், ரெடி அளவில் வச்சுட்டு பட்டு ஜாயிண்ட் எங்கே இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. பட்டு ஜாயிண்ட்டுக்கு நேரம் மார்க் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த கேப்பு. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ டாட் பிடிப்பீங்களோ அதுக்கு ஒரு கேப் போட்டுக்கோங்க. அப்போ பட்டு ஜாயிண்ட்டுக்காக கொஞ்சம் கேப்பு. சரிங்களா? கேப் போட்டுக்கோங்க. ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ வந்துருக்குன்னா கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கேப் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மெயின் டாட் மார்க் பண்ணிடலாம். மெயின் டாட் மார்க் பண்ணுறது பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட்டாக கரெக்டாக அந்த அளவு பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர் தையல் இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இந்த தையலுக்காக மார்க் பண்ணியிருப்போம், அதில் வச்சுட்டு அப்படி கீழே இருந்துகிட்டே வாங்க. இந்த இடத்துல மெயின் டாட்டோட எண்டு இருக்குது. பாருங்கள், மெயின் டாட்டை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து மெயின் டாட்டோட லென்த்தை மார்க் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், இது ரெடி அளவு, இது தையலுக்காக. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், தையலுக்காக மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி விட்டுருலாம். இது வந்து பேக் லென்த்தோட உயரம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த கிராஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ரெடியாக நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. 1/4 இன்ச்சு சைடில் சேர்த்து 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அதிலிருந்து இந்த டாட்டோட மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 1.25 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மார்க்கில் இருந்து இந்த நடு சென்டர் மார்க்குக்கு இந்த மாதிரி வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், சைடு மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஆம்கோல் சென்டர் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் கீழ் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், சென்டர் பீஸ் நடு சென்டரில் வச்சுட்டு பாருங்கள், ஸ்லீவ் பட்டி ஜாயிண்ட் எந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதிலிருந்து 1/2 இன்ச் கீழ் பக்கம் தையலுக்காக. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு
அளவு ப்ளவுஸ் அளவு எடுத்துடலாம். எடுத்து பாருங்கள், இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள மார்க் பண்ணிவிட்ருங்க, கோடு மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் வளைவை வச்சு இதை வளைவு கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வி மாதிரி வெட்டக்கூடாது, நல்லா ரவுண்டு சேஃபாக வளைவாக வெட்டணும். சரிங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மார்க் மார்க் போட்டுருங்க. நடு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இதே மாதிரி வளைவாக வெட்டுறதுக்கு இதை வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நடு சென்டரில் இப்படி மடிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி வளைவு கிடச்சிடும். பாருங்கள், அது வளைவில் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் அந்த ஃப்ரண்ட்டு மார்க் எங்கே இருக்கோ அதை மடிக்கும் போது இந்த மார்க் இந்த இடத்துல வந்துட்டு அதே இடத்துல இந்த இடத்துல அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இந்த மெயின் டாட்டுக்கு நேராக இதில் ஒரு கோடு போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லைன் போட்டுருங்க, இந்த பக்கமும் லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், அளவு ப்ளவுஸில் மெயின் டாட்டையும் இந்த ஆம்கோல் டாட்டையும் பிடிச்சிட்டு மெயின் டாட்டை கரெக்டாக இந்த சென்டரில் வைங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆம்கோல் டாட்டை மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், ஆம்கோல் டாட்டு எண்டு இங்கே இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், இதிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு காலிஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணுறதுக்கு இப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து நம்ம கொக்கிப்பட்டி டாட்டு மார்க் பண்ணிடலாம். கேபிள் இருக்குன்னு பாருங்கள், 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த 2 மார்க்கும் நடுவு சென்டரில் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கே வளைவு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணி எடுத்துடலாம். வளைவு ட்ரா பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதோட சேஃப் வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பீஸ் எடுத்துகிட்டு பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுருங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நமக்கு கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. பாருங்கள், அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். கரெக்டாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருங்க. விட்டுட்டு பாருங்கள், பட்டியோட லென்த் இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு டாட்டு பக்கம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது, இதுலேருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பக்கம் மார்க் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்டோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 3.25 வச்சுருக்கிறோம். இங்கே 3.25 வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள் 9 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கேப் எடுத்து இந்த மாதிரி வளைவு ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் வளைவு ட்ரா பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மார்க்லேயே கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரெடி அளவு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது வந்து கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து சைடில் மடிச்சு தைக்கிறதுக்காக. சரிங்களா? பாருங்கள், இந்த பட்டி வந்து இது கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்துகிட்டு 3ஆம் மார்க்கில் வைங்க. பாருங்கள், வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்துருக்கு. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்பக்கமாக மடிச்சு விட்ருங்க. பாருங்கள், இந்த சிசர் மார்க் நேராக இந்த கோட்டுக்கு நேராக இந்த சிசர் மார்க் வச்சுட்டு பாருங்கள், கீழ்ப்பக்கம் ஃப்ரண்ட் சைடு இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரண்ட் சைடு நேராக மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து தையலுக்காக நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்தளவுக்கு கேப் விட்டுருங்க. இவ்வளோ தூரம் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன்.
பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கும் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக வரும். நான் இப்படி தான் என்னுடைய ஷாப்பில் வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.